மைவி3 செயலி மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என அண்மை செய்தி வெளிவந்திருக்கிறது. மைவி3 செயலி மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம். நிறுவனத்தில் முதலீடு செய்து பணம் திரும்ப கிடைக்காமல் உள்ள பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் மோகன் நம்மோடு இணைகிறார். மோகன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது மைவி3 ஆப். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு அதிக அளவிலான பணம் இரட்டிப்பாக வழங்கப்படும் என்று அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த விடயம் என்பது ஒரு மோசடி என இது தொடர்பாக புகார் எழுந்தது. கோவை கமிஷனர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் தரப்பட்டு அது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புலனாய்வு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்த நடவடிக்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரினுடைய விசாரணையின் அடிப்படையில் மைவி3 ஆப் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெற்றிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களை சார்ந்த பொதுமக்கள் 18 பணத்தை முதலீடு செய்துள்ளனர். அவர்கள் பணம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணம் திரும்ப கிடைக்காமல் உள்ள பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக கோயம்புத்தூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தங்கள் முதலீடு ஆவணம் செய்ததற்கான அசல் ஆவணங்கள், பாஸ்போர்ட் புகைப்படம், ஆதார் கார்டு மற்றும் இதர ஆவணங்கள் என அனைத்தையும் நேரில் கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காவல் துணை கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவில் இருந்து இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் மைவி3 ஆடில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அவர்கள் பணத்தை திரும்ப கிடைக்காமல் இருப்பவர்கள் விரைந்து புகாருடன் அவர்கள் குறித்தான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை பொறுத்தவரை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது. வழக்கின் விசாரணை அடிப்படையில் கோவை மட்டுமல்லாமல் கோவை சுற்றியுள்ள அண்டை மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆப்பில் அதிக அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எவ்வளவு தொகை இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான விடயங்கள் எல்லாம் பின்னர் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மிக முக்கியமான நகர்வாக தமிழ்நாடு முழுவதும் மைவி3 ஏராளமானோர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருப்பதும் அவர்கள் உடனடியாக தங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நிறைய பேர் பணம் முதலீடு செய்து அவர்களுக்கு திரும்ப கிடைக்காமல் இருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதுபோன்று பணத்தை முதலீடு செய்து பணம் திரும்ப கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமாக அவர்கள் தங்களுடைய அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்குமாறு போலீஸ் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.